ஐயா சிவாயினம் ஐயா சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க. சீமானுக்கும் இந்த நடிகர் விஜய்க்கும் என்ன வித்தியாசம்? சீமான் கட்டுன பொண்டாட்டியோட போய் கல்யாண காட்சிக்கு போய் கலந்துக்கிறாரு. ம். அவரு திரிசம்மா கூட போய் கலந்துக்கிறாரு. நடிகை கூட போறாரு. இதுதான் நல்ல வித்தியாசம். விஷயமாச்சே. சரி. இதுல தமிழர் பண்பாடு என்னன்னா பகவானே சொல்றான். சாமி சொல்ற பாருங்க, இல்லறத்தை விட்டு தவம் இல்லை கான் இவ்வுலகில். அதாவது ஒரு இல்லறவாசி வந்து ஒரு தவ யோகியை விட உயர்ந்தவனுங்கிறான். பகவான் சொல்றான், இல்லறத்தை விட்டு தவம் இல்லை கான் இவ்வுலகில். இந்த உலகத்துல இல்லறம் கட்டுற மனைவிக்கு துரோகம் பண்ணாது ஒருவன் வாழ்றான்னா அது பெரிய தவங்கிறான். அதனால நான் என் வாய கிளறாதீங்க ஐயா, என் வாய் கம்மன் இருக்காது. அதனால சீமான் வந்து பொண்டாட்டியோட போறாரு கல்யாண காட்சிக்கு. அண்ணன் வந்து பட்டு கட்டி பட்டு சட்டையோட போறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். வேற என்ன கேள்வி இருக்கா? சரி, இந்த முறை நடந்த தேர்தல்ல வந்து உண்மையிலே நேர்மையான யார் நடந்தது கிடையாது. எனக்கு பாருங்க, நான் வந்து பிஜேபி காரன், எனக்கு நாம் தமிழுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனாலும் நியாயத்தை சொல்றேன். இந்த தடவை உண்மையாலுமே தேர்தல் நியாயமா சந்திச்சது சீமான் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு பயிலும் காசு கொடுத்துருக்கான்னு சொல்றாங்க, எல்லா கட்சிக்கார பயிலும் காசு கொடுத்தான்னு சொல்றாங்க. ஆனா கட்சிக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க ஒரே ஆளு சீமான் தான். அதனால நான் நியாயமான முறையில தர்மத்தின்படி, பகவான் எம்பெருமான் பரமாத்மாவின் தர்மத்தின்படி நான் உண்மையை சொல்லணும்னா சீமான் வந்து உண்மையாலுமே இந்த தேர்தல்ல அவர் எந்த தேர்தலும் பணம் கொடுக்கறது இல்ல. அது வந்து உண்மையாலுமே வரவேற்கத்தக்கதுங்க. அது மாற்று கருத்துல. அதே போல சீமான் நினைச்சிருந்தா தன்னுடைய கொள்கையை விட்டுட்டு போய் வேற கட்சி கூட கூட்டணி வச்சிருந்தா துணை முதல்வர் ஆயிருக்கலாம். இல்ல ஆளுக்கு 2.5 வருஷம் சிஎம் பதவின்னு ஒப்பந்தம் போட்டு முதல்வர் ஆயிருந்திருக்கலாம். ஆனாலும் உண்மையாலுமே சீமான் வந்து கொண்ட கொள்கையில எந்த இடத்துலயும் மாறல, இன்னும் தனிச்சு நிக்காரு. அது உண்மையாலுமே வரவேற்கத்தக்கது. சீமான்ட்ட இருந்து தமிழ்நாடு பிஜேபி கொஞ்சம் கத்துக்கிடணும். சீமான்ட்ட கொஞ்சம் கத்துக்கிடணும். ஏன்னா இவனுக்கு வந்து நிமிஷம் மாத்திக்கிறானுங்க. இந்த எடப்பாடியாரு 1ஆம் நம்பர் திராவிட கட்சி. எடப்பாடி என்னமோ பெரிய இது கிடையாது. கடந்த காலங்களில் மோடி அவமதிச்சவர் தான் எடப்பாடி. ஆனா மறுபடியும் பாருங்க, கொள்கையில கோட்பாடு இல்ல. பிஜேபி கொண்டு திராவிட கட்சி கூட அடமான வச்சுட்டானுங்க நயினார் நாகேந்திரனை நம்பி. உண்மையான அண்ணாமலை கையில கொடுத்திருந்தா இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருப்பாரு. கெடுத்துட்டானுங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, நமக்குமே வந்து சீமானோட கொள்கைக்கு நமக்கு முரண்பாடு நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நேர்மைன்னு பார்க்கும்போது சில விஷயங்களை நம்ம அனுசரிச்சு தான் போக வேண்டியிருக்கு. என்னன்னா, பிராமணர்கள் வந்து எப்ப பார்த்தாலும் திராவிட கட்சி சவிப்பேன் போட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பேன், இல்லாத நடந்த மாதிரி கவிப்பேன். சரி. ஆனா 6 சீட் வந்து பிராமணர்களுக்கு வந்து கொடுத்துருக்காப்ல. பெண்களுக்கு சரிசமமா வந்து 20 கொடுத்துருக்காப்ல. வேட்பாளர்கள் பாராட்டணும். நம்ம ஆதரிக்கணும். அதெல்லாம் வரவேற்கலாம். ஏன்னா சீமான்ட்ட பிடிக்காது ஒன்னே ஒண்ணுதான், அரைக்கலாம் மாட்டுக்கறி தின்னு அப்படியே ஜிம்ல போய் அப்படியே ஒர்க் அவுட் பண்ண இடையே அப்பா, எனக்கு அது ஒண்ணுதான் சீமான்ட்ட பிடிக்காது. ஏன்னா தமிழனுடைய வரலாறு என்ன தெரியுமா, தமிழனுடைய பண்பு என்ன தெரியுமா? சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் தமிழ் மன்னர்களுடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒருத்தன் மாட்டை வெட்டி கொன்னுட்டான்னு வச்சுக்கோ, உடனே மன்னனுக்கு ஓலை போயிரும். அங்கிருந்து ஒரு ஓலை வரும், அவனை மாறுகை வாங்கிருங்கன்னு தண்டனை. 2 கால் 2 கையை வெட்டிடுவாங்க. இதுதான் தண்டனை மன்னர் ஆட்சியில. பசுவை கொன்றால் மரண தண்டனை இருந்திருக்கிறது மன்னர் ஆட்சியில, தமிழ் மன்னர்கள் ஆட்சியில. ஒரு பசு கன்றுக்காகத்தான் தன்னுடைய மகனையே தேர்கால வச்சு நசுக்கினான் சோழ மன்னன், மனுநீதி சோழன். தெரியுமா தெரியாத வரலாறு அண்ணனுக்கு? அண்ணன் பிடிக்காது இந்த ஒண்ணுதான். அதை மட்டும் திருத்திக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உண்மையாலுமே அவர் வந்து அவருடைய அரசியல் வரவேற்கத்தக்கது. ஆனா இந்த ஒண்ணுதான் என்கிட்ட அவர்கிட்ட பிடிக்காத விஷயம். மற்றபடி எல்லாமே தேர்தல் வந்து நியாயமா சந்திச்சிருக்கிறாரு. முன்னாடி பிராமண துவேஷம் பண்ணாரு. ஆனா உண்மையிலுமே பிராமணர்களுக்கு இப்ப சப்போர்ட்டா நிக்கிறாரு. அதெல்லாம் நம்ம உண்மையிலுமே ஏற்றுதான் ஆகணுங்க. அதுல இருந்து மாற்றுக்கருத்துல நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிஜேபியில அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து தூக்குனதுனால, நல்லா கேட்டுக்கோங்க, அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணது எதுக்காக பிரச்சாரம் பண்ணாரு? அமித்ஷா மோடியின் கட்டளைக்காக பிரச்சாரம் பண்ணாரு. மனப்பூர்வமா அவர் பிரச்சாரம் பண்ணல. இதனாலவே 90 இன்னைக்கு பாருங்க 50% மேல அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட வேண்டிய நபர்கள் இன்னைக்கு வந்து நாம் தமிழர் குத்திட்டான். எழுதி வச்சுக்கோங்க, நாம் தமிழர் குத்திட்டானுங்க. ஏன்னா அண்ணாமலை இவனுக்கு தலைவர் பதவியிலிருந்து தூக்குனது, ஓரம் கட்டினது அண்ணாமலையை நேசிக்கக்கூடிய உண்மையான பிஜேபி தொண்டர்களுக்கு பிடிக்கல. அவன் எல்லாம் மாத்தி போட்டுட்டான். இன்னைக்கு பாருங்க, அவன் எல்லாம் யாருக்கு சீமானுக்கே கூட போட்டிருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பிராமண சமுதாயம் பாருங்க, அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து தூக்குனதுனால அவங்களும் பாதி பேர் விரக்தியாகி இன்னைக்கு நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டதா சொல்றாங்க. அதனால தமிழ்நாடு பிஜேபி தன் தலையில் தானே மன்னவாரி போட்டு கொண்டதுதான் உண்மை. இந்த நயினார் நாகேந்திரன் யாரு? நயினார் நாகேந்திரனுக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. 2 பேரும் அண்ணன் தம்பி தான்.
2 பேரும் கொள்கையும் ஒண்ணுதான், திராவிட கொள்கை. இவரை நம்பி இந்த பிஜேபி கொண்டு நீங்க அடமான வச்சுட்டாங்களே அதிமுக கூட. எடப்பாடி ஒரு நன்றி கெட்டவர். எடப்பாடி நன்றி உள்ள மனுஷன் கிடையாது. நாளைக்கு பாரு, இன்னைக்கு பாரு, தனி பெரும்பான்மையில அதிமுக ஆட்சி அமைத்தால் இந்த இந்த நன்றி கெட்ட எடப்பாடி என்ன சொல்லுவாரு தெரியுமா? அண்ணாமலை யார் ஏன் பாரு, இன்னைக்கு இந்த இவ்வளவு ஓட்டு வாங்கின காரணமே அண்ணாமலை தான், பிரச்சாரம் பண்ணனால. அண்ணாமலை யாருன்னு கேட்பாரு. மோடி ஏதாவது டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா மோடியை என்ன வந்து பார்க்க சொல்லும் பாரு. அப்பேற்பட்ட ஆணவம் பிடிச்சவர் எடப்பாடி. இவனுக்கு என்னமோ எடப்பாடியோர் வந்து நேர்மையான ஆட்சி நல்லாட்சின்னு எடப்பாடியாரே அப்பா ஏன் என்கிட்ட கொடு, நான் கூட நல்லாட்சி நடத்தான் செய்வேன். ஏன் எங்க அண்ணாமலைகிட்ட கொடு, அண்ணாமலை நடத்த மாட்டாரா நல்லாட்சி? எடப்பாடி மட்டும்தான் நல்லாட்சி பண்ணுவாரா? போங்க. என்னையா கொள்கை உணர்வு? என்ன எடப்பாடி வேற ஸ்டாலின் வேற கிடையாதுயா. 2 பேரும் ஒரே மனுஷன் தான். அவர் திருநீர் பூசிருப்பாரு, எடப்பாடி திருநீர் பூசிருப்பாரு, ஸ்டாலின் திருநீர் பூசிருக்க மாட்டாரு. ஆனா ஸ்டாலின் செய்யற வேலையை தான் கடந்த காலங்கள்ல அதுதான் அதை கேளுங்க. ஸ்டாலின் திருநீர் பூசாம செய்யற வேலையை எடப்பாடி திருநீர் பூசிட்டு செய்வாரு. ரெண்டும் ஒண்ணுதான். எடப்பாடி வேற ஸ்டாலின் வேற கிடையாது. இதுல திமுக வந்தானே அதிமுக வந்தானே எல்லாம் ஒண்ணுதான். ஒரே குட்டையில ஒரு மட்டை தான். அதனால இங்க ஒண்ணு நல்லாட்சி கொடுக்கணும்னா நாணய மாணவங்க மக்கள் அண்ணாமலை போல நேர்மையாளர்கள் வரணும். என்ன பொறுத்தவரை இந்த தடவை சீமானு கூட ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் போல தோணுது. ஏன்னா அந்த மனுஷன் கொள்கையில இருந்து மாறல பாருங்க. எனக்கு சீமானுக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் உண்டு. நானே 1000 மேடைகள் பேசியிருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் நான் 100 மேடைகள் நானே மேடைக்கு மேடை பேசியிருக்கேன். நீங்க என்ன பார்க்கும்போது சீமான் எவ்வளவோ மேலுங்க. இப்ப பார்க்க போனா சீமானுடைய அந்த சித்தாந்தம் படி கொள்கையில உறுதியா இருக்கறதுனால எனக்கு இவனுக்கு மேல பயங்கர வைத்தறிச்சா இருக்கியா. நம்ம பிஜேபி தலைமையை பார்த்தாலே அப்படி அவ்வளவு கடுப்பாகுது. ஏன்னா எடப்பாடி இந்த அதாவது மூலமா நாம சொல்றது என்னன்னா ஒண்ணு மட்டும் சொல்லி சீமானுக்கே சொல்லிக்கிறது, சீமானோட தம்பிகள் தகவல் கொடுத்தாலும் சரி, தயவு செஞ்சு அவரை முன்பின் பேசுறது மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டினா பெட்ரு. எல்லாரும் வருவோம், ஆதரவு கொடுப்போம். சரி, நீங்க ஒரு நேரத்துக்கு மேல வந்து மாடை நான் வளர்க்குறேன்னு சொல்றது, அப்புறம் ஒரு நேரம் கழிச்சு நான் மாடை வெட்டி திம்பேன்னு சொல்றது, இது வந்து முரண், ஏத்துக்க முடியாது. ஏன்னா மன்னர் ஆட்சியில நல்லா புரிஞ்சுக்கோங்க, மன்னர் ஆட்சியில எப்படி இருந்துச்சு இந்த நாடு. சேரசோர பாண்டியர் ஆட்சியில சொல்றான் பாருங்க. புன்னை மலர்காவில் பொறிவண்டியல் பாட அன்ன மதுகுதி தாராடும் சோலைகளும் கண்ணல் கதலி கரும்பு பலாச்சோலையும் என் நேரமும் பெருகி இலங்கி நிற்கும் சோலைகளும் எங்கெங்கும் நாதம் இடுகின்ற பேரொளியும் பொங்கு கதிரோன் பூமேல் குடை நிறைய நந்தா வனம்பூத்து நகரி மனம் வீச செந்தா மறைபுத்து சிலம்பு மனம் வீச அரகராவென்று அபயம் இடுமொழியும் சிவசிவாவென்று துதிக்கின்ற பேரொளியும் மடியில் பணம் போட்டு மார்குத்தும் பேரொளியும் முடியும் அடியுமில்லா முதலோனை போற்றொலியும் முத்தாளை பாண்டி முதல் மடவார் ஆடொலியும் மத்தாளை மோறு மடமடந்த பேரொழியும் சமுத்திரத்து முத்து தான் கரையில் சேருவதும் குமுத்திரளாய் பெண்கள் குறவை இடுமொழியும் சங்கீத மேளம் தானோதும் ஆலயமும் மங்கள கீதம் வகுக்கின்ற ஆலயமும் காரண வேத கல்வி மொழி ஆலயமும் வாரணத்தின் மீதே வரும்போனி ஆரவமும் கூரையிலை முத்து குலை சாய்க்கும் கண்ணல்களும் பாதையிலை பார்ப்போருக்கு பைம்புன் அளிப்பாரும் அன்னமிடும் சாலைகள் தோறு ஆலயங்கள் வைப்பாரும் சிவனே சிவனே என சிவ கருத்தாய் நிற்பாரும் தவமே பெரிதனவே தவநிலைகள் செய்வாரும் கோவிந்தாவென்று குருபூசை செய்வாரும் நாவிந்தையாக நாள் வேதம் பார்ப்பாரும் மாறி பொழியும் மாதம் ஒரு 3 தரம் ஏறி பெருகி ஏரடிக்க மல்லரெல்லாம் நாத்து நடுமுரசி நளினமிகு சொல்லொலியும் கூத்தொழியும் குரு பூசை தண்டொழியும் எப்பாரெல்லாம் புகழும் ஏகாபதியது போல் என்னுடைய தமிழகம் இருந்துதான் என்னுடைய மூவேந்தர்கள் ஆட்சியில இன்னைக்கு இருக்குதாயா. சுடுகாடை வச்சிருக்க மக்களை பிச்சு எடுக்கிட்டான். பாதையிலே பார்ப்போருக்கு பைம்புறளிப்போர் அடை முட்டாளிகளே, ரோட்ல போறவனை கூப்பிட்டு தங்கத்தை தானமா கொடுப்பாங்களா மக்கள், அவ்வளவு செழிப்பா இருந்திருக்கான். தங்கத்தை வாரி அரைச்சிருக்கான் ஐயா. அப்படி சொல்றான். அன்ன மடமை தகங்களி கூற எந்நேரமும் பிச்சை இடுவார் எழுதிருக்குங்க. அடைய முட்டாளிகளே, இன்னைக்கு 5 ரூபாய் இட்லிக்கு ஜிஎஸ்டி போடுறான். ஒரு காப்பிய ஒரு 10 ரூபா காப்பிய 50 ரூபாங்கிறான். கேட்டா 20 ரூபாய் ஜிஎஸ்டிங்கிறான். ஒரு பில்ல கொடுத்துறான். அடே என்னடா நடக்குது? அன்ன மடமை தகங்களி கூற எந்நேரமும் பிச்சை இடுவார் எழுதிருக்கான். என் மன்னனுடைய ஆட்சியில என் பிள்ளைகளுக்கு பசி பட்டினி இருக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணா 24 மணி நேரம் அன்னதானம், எங்க அன்னமடம் அவ்வளவு செழிப்பா பண்ணிருக்காயா என் மண்ணன். அடே இவனுக்கு என்னடா பண்றானுங்க, இவனுக்கு ஆட்சியாயா வாயில வந்துற போது ஏதாவது. இந்த லட்சணத்துல சேகர் பாபு வந்து ராஜராஜ சோழலாம். ஏய், ராஜராஜ சோழன் காலோட்டுக்கு தூசி வரணுமாயா? ஒவ்வொருத்தனுக்கு என்னையா நடக்க முதல்ல என் மண்ண ஆட்சியில நான் சொன்னதுக்கு விளக்கம் கொடுத்தா 2 நாளாகும். அவ்வளவு சிறப்பா இருந்தது. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் விளக்கம் கொடுக்க விரும்பல. அவ்வளவு இருக்கு, அவ்வளவு. ஐயோ அவ்வளவு சிறப்புயா. அப்புறம் பாருங்க, என் மண்ணு ஆட்சியில வாரமதி இல்லாமல் மன்னநதி சோழன் நீதமாய் பூமியின் இருத்தி அரசாளுகையில் கண்டு வேதாவும் கமல திருமகளும் நன்று தெய்வாரும் அன்றந்த நாராயணரும் வெச்சி அன்று சிவனார் திருப்பாதம் தெண்டனிட்டு எங்க அப்பா சிவன்ட்ட போறான். யாரெல்லாம் போறான்? சோழ மன்னனுடைய ஆட்சிய தேவலோகத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்கள், 44 கோடி ரிஷிமார்கள்
எங்க அப்பா நாராயண பரம்பரை அன்னை கலைவாணி முதற்கொண்டு திருமகள் வரைக்கும் போறா. போய் கைலாயசத்துல எங்க அப்பா இருக்கா பாருங்க, சிவபெருமான் அந்த உலகத்தை படைச்ச அப்பா. எங்க அப்பா பாதத்துல தண்டனிட்டு மண்டிட்டு, சிவனே சாகாதிருக்கும் சமுல திருப்பொருளே, ஏகாபரணே எங்கும் நிறைந்தோரே, மூலப்பொருளே முதற்பொருளே, காரணரே வேதா நாடி பெரும்பொருள், காரணரே நீரும் கனல் கம்பம் ஆனீரே, ஆலமுதருந்தி அறவை மிக தரித்து கோல திரு கழுத்தில் கோர்வையா இட்டோனே, ஆணை தனையுரித்து அங்கமெல்லாம் முனைந்தவனே, மானேந்திய கரனே மழுவேந்திய சிவனே, கோனேன் திருக்குறியில் குடியிருக்கும் கோவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சிவனே, அந்த சோழமனுடைய ஆட்சியோட சிறப்பை சொல்றேன் கேளுப்பா. இவ்வளவு ஒழுக்க கோவில் சிவ ஆலயங்கள் குளம்பூபம் வாவிகளும் சேவித்து அனுதினமே செய்வான. உன்னுடைய சிவாலயத்துல ஒரு சிதிலமடையில அவ்வளவு பராமரிப்பு. 1008 திருப்பதிக்கும் வாயுதமாய் பூசை வகுப்பு உண்டாகாது. என்னுடைய திருப்பதிகளுக்கு 4 கால பூஜை சரியா பண்ணிட்டு இருக்கான். எங்கும் தான தருமம். அதனால அந்த சோழன் ஆளக்கூடிய அந்த ஆட்சிக்கு உட்பட்ட எல்லையில மும்மாறி மழை பெய்யணும் சிவனேன்னு சொல்லி அவ்வளவு சொல்றான். அப்பா வர்ணனை கூப்பிட்டு மாதம் மும்மாறி மழை பெய்ய வச்சிருக்காயா. சோழனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடத்துல மும்மாறி மழை பெய்தது. ஆனா இந்த விடியல் ஆட்சியில இருக்குதா இவங்க இந்த கும்பல் ஆட்சியில இருக்கா? எங்கும் ஒப்பாரி, எங்கும் அகால மரணம், எங்கும் துர்மரணம், மக்கள் அழுறான் கதறான், எங்கும் விபத்து கொள்ள கற்பழிப்பு இருக்குதா? அன்னைக்கு அப்படி இருந்ததா? சாமி சொல்றா பாருங்க, தோசி மரளியையும் சொல்லி விளக்கிடினி. தோசி மரளினா அகாலமித்ரு யமன்ல 3 யமன் இருக்கு. அகாலமித்ரு அகால மரணத்தை குடிக்க யமன். அப்போ அவனை கூப்பிட்டு சிவபெருமான் சொல்றா, டேய் சோழன் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லையில அகால மரணம் நடக்க கூடாது, எந்த வீட்லயும் அழுகுறல் கேட்க கூடாது, பழுத்த பழத்தை மட்டும் தான் நீ யமனே நீ வயது முதிர்ந்த பழுத்த பழத்தை தான் நீ பறிச்சு கொண்டு வரணும்னு சொல்லி சிவன் கட்டளையிடுறான் எம்பரும் எங்க அப்பா. அப்போ அவ்வளவு ஒழுக்கமா ஆட்சி பண்ண சோழ மன்னன் எங்க இவனுக்கு 5 சீட்டுக்கு போய் அடமானம் 25 சீட்டுக்கு போய் அடமானம் வச்சுட்டானுக்கு பாருங்க எங்க நம்ம ஆளுங்க. என்னையா இது உருப்படுமாயா நாடு? அப்புறம் பெண்ணுரிமைம்பா. அடே முட்டாள்களே, இன்னைக்கு பாருங்க என்ன சீமான் பரவாயில்லையா, பாதி பெண்ணுரிமை வாயெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். பாதி சீட்டை கொடுத்துட்டாரு சீமா. அந்த வகையில் நான் உண்மையிலும் இந்த இடத்துல சீமான் எனக்கு பிடிக்காதுதான். இருந்தாலும் சீமான் செஞ்ச நல்லதுக்காக சரி வாழ்த்துக்கலையா, இது உண்மையிலே வரவேற்கத்தக்குங்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த தீகா கும்பல் இன்னைக்கு பெண்ணடிமைமா. யாரு? ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு பணிவிடை பண்ணா பெண்ணடிமைங்கிற. அடை முட்டாள்களே, அன்னைக்கு என்னுடைய தாய்மார்கள் எப்படி இருந்தாங்களா அந்த காலத்துல சொல்ற பாருங்க. கணவன் மொழிய களவு மொழி பேசாத துணைவி நிலைமை சொல்லுவேன் அம்மானை, கல்கதவு போலே கற்பு மனக்கதவு தொல்கதவு ஞான திறவுகோல் அம்மானை, அன்பாக பெற்ற அன்னை பிதா யாவருக்கும் முன்பான ஜோதி முறை போல் உறவாடி போற்றியே நித்தம் பூசித்தனு தினமும் சாற்றிய சொல்லை தவறாமலே மொழிவாள் அரசன் துயில. அரசன் யாரு? புருஷன். அரசன் துயில ஆராட்டி ஓராட்டி கரமானது தடவி கால் தடவி நின்றிடுவாள், துயின்றதறிந்து துஞ்சுவாள் மங்கையிருக்கான். புருஷன் தூங்குறதுக்கு அப்புறம் பொண்டாட்டி தூங்குவாளாம், கை கால் அமுத்தி விடுவாளாம். வேலைக்கு போயிட்டு இருந்த கணவனுக்கு அவ்வளவு பணிவிடை பண்ணிருக்கா. ஆனா அந்த கும்பல் அதுன்னு சொல்லுவான் பெண்ணடி முட்டாள்கள். அப்புறம் கேளுங்க, துயின்றதறிந்து துஞ்சுவாள் மங்கையரும் மயன்ற ஒரு சாமம் மங்கை எழுந்திருந்து முகத்தில் நீரிட்டு நான் முகத்தோனையும் தொழுது அகத்து தெருமுத்தம் அலங்காரமாய் பெருக்கி பகுத்தாக நித்தம் பாரிப்பார் பெண்ணார்கள் தவத்து கரிய தையல் நல்லார் தங்களுட மனு நீதம் சொல்லி வகுக்க முடியாதுங்க. கனியான பெண்கள் கற்பு நிலை மாறாமல் வலியான சாதி வளமைகள் அம்மானை, சான்றோர் முதலாய் சகல ஜாதியினரும் உண்டான ஒக்க ஓர் இனம்போல் தங்கள் இளமை தப்பி மிக போகாமல் திங்கள் மாறி சிறந்தோங்கிய பொழிய செல்வம் பெருக சிவநிலைமை மாறாமல் அல்வல் தினம் செய்து அன்புட்டு இருந்தனராம் தான் பெரிதென்று தப்பு மிக செய்யாமல் வான் பெரிதென்று மகிழ்ந்துதான். அப்போ பெண்கள் 4 மணிக்கு விடியகாலின் தாய்மார்கள் எழும்புவாங்களாம். அப்படியே விடியகால் 4 மணிக்கு எழும்பி வீட்டு வாசலாம் கழுவி தோளம் முத்தம் தெளிச்சு கோலம் போட்டு 4 முகத்தோன் இறைவன் தொழுது கணவனுக்கு உண்டான பணிவிடைகள் மாமியாருக்கு உண்டான பணிவிடைகள் எல்லாம் செஞ்சு என் தாய்மார்கள். அப்படி கற்பு நீதம் எப்படி இருந்துச்சான், கல்கதவு போல கற்பு மனப்பதுங்க அப்படி இருந்தது அந்த தேசம். அவ்வளவு அழகா இருந்திருக்கு சோழ மன்னனுடைய ஆட்சியில. ஆனா அந்த படுபாய்களுடைய ஆட்சியில எப்படி இருக்குது? புருஷன் தூங்குனா கள்ள தூக்கி போட்டு தலையில போட்டு கொள்றா. காம வெறிக்கு பெத்த பிள்ளையை கொண்டுட்டு இன்னொருத்த கூட ஓடிடுறா. எல்லா பெண்கள் அப்படி இல்ல, 1-2 பிசாசுகள் அப்படி இருக்கு. எல்லா அம்மைமார்களும் கற்புள்ள அம்மைமார்கள். ஆனா அவங்களுக்கு சொல்லல, இந்த மாதிரி பிசாசுகள் இன்னைக்கு நிறைஞ்சிச்சு. இதுக்கு காரணம் யாரு? இவன் என்ன சொல்றான்? கள்ள தொடர்பு எப்படி சொல்றான்? அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பானுங்க. என்ன பேரு? திருமணம் கடந்த உறவு. அடே வாடா பாருங்க. அப்ப இந்த தீகா கும்பலு இவனுக்கெல்லாம் நான் உண்மையிலே தோலை உரிக்காரியா சீமான். அந்த வகையில சீமான் நான் பாராட்டணும். கடந்த கால தீகா மேடையில இருந்து வருவான் சீமான். ஆனா இன்னைக்கு அவங்களே வச்சு செய்யறாரு. அதனாலயா
கணவன் மொழியே களவு மொழி பேசாதாங்க. புருஷன் ஒரு வார்த்தை சொன்னா அந்த காலத்து பெண்கள் மறு வார்த்தை திருப்பி பேச மாட்டாங்களா? இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு புருஷன் ஏயினா வாங்குறது ஓய் அப்படின்பா. அப்புறம் சீரியல் பாப்பா, புருஷனுக்கு சோறு போட்டு கொடுக்க மாட்டா. எத்தனை வீட்டுல நடக்குது சம்பவம். அன்னைக்கு அம்மைமார்கள் அப்படி இருந்தாங்களா? மன்னர் ஆட்சியில, என்னுடைய சோழ மன்னனுடைய ஆட்சியில என் தாய்மார்கள் அப்படி இருந்திருக்காங்க. அவங்களுடைய கற்பு எப்படி இருந்துச்சான்? கல் கதவு எப்படி உறுதியா இருக்கும் அதுபோல என்னுடைய அம்மைமார்களுடைய கற்பு இருந்துதான். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது? பகவான் சொல்றான், கள்ள கணவருடன் கருத்து மிக மாதருக்காம் மனுவதிலே கற்பிகளாம் மாதர் கற்பிழந்து தனுவாய் புருஷனோட தன்வாக்கு கேளார்கள் தான் பகவான் சொல்றான். புருஷன் பேச்ச கேட்க மாட்டாங்கிறா. புருஷனை முன்னாடி வச்சுக்கிட்டே எனக்கு விஜய் தான் பிடிக்குங்கிறா. என்னத்த சொல்ல? இதெல்லாம் எங்கேயா முடியும்? இறைவன் சொன்னது கழிவு அழிகிற நாள்ல இப்படிதான் நடக்கும். இறைவன் நீங்க நடக்குது. இறைவனே இல்லைங்கிறாங்க. அப்புறம் இவன் சொன்னா எப்படி கேட்பானுங்க? அவங்க விடுங்கயோ. வெளியில தான் கடவுள் இல்லம்மா. சொல்றேன் கேளுங்க. வெளியில தான் கடவுள். இந்துக்களுடைய தெய்வம் தான் இல்லைங்கிறேன். வெளியில கடவுள் இல்லம்மா. வீட்டுக்குள்ள விழுந்து கும்பிடுவான். அது தெரியுமா உங்களுக்கு? வீட்டுக்குள்ள மன்னிப்பு கேட்பான். பெருமாளே நாராயணா என்ன மன்னிச்சுக்கோ, தெரியாம பேசிட்டீங்கன்னா. இங்க புரிஞ்சுடுங்க, தீக்காக்காரன் சாதாரண ஆளு கிடையாது. வெளியில தான் கடவுள் இல்லம்மா. அவனுக்கு தெரியும் கடவுள் இருக்காருங்கிறது. ஏன்னா என் பெருமானை சொல்றான், 6 பிறவி அரியே உன்னை நினையாமல் தூறுமிக பேசி தொழாத பேர் ஆனாலும் 7ஆம் பிறவியில் எல்லலை உன்னை நினைத்தாலும் வாரி இணைத்து வைகுண்டம் ஈவனைங்க. ஒரு மனிதனுக்கு மனுஷ பிறவி 7. 6 பிரிவுல தீக்காக்கார மாதிரி கடவுளை திட்டினாலும் கூட 7வது பிரிவில் எங்க அப்பாவை நாராயணான்னு கூப்பிட்டாலே உனக்கு வாரி அடிச்சு என் மகனை வான்னு கட்டி பிடிச்சி உன்னை வைகுண்டம் கூட்டிட்டு போய் மோட்சத்தை கொடுத்துறான். அப்பேற்பட்ட கருணை கடல் எங்க அப்பா. அதனால விடுங்க. இவனுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள சாமி கூடுவான், வெளியே திட்டம். அது ஒரு அரசியல், விட்டுருங்க, அது பேச வேண்டாம். அதனால இங்க பாருங்க, பெண்களுடைய கற்பு நீதம் எப்படி இருந்துச்சா? அரசன் துயில கேளுங்க, குறுக்க பேசாதீங்க. அரசன் துயில ஆராட்டி ஓராட்டி கரமான தடவி கால் தடவி நின்றுடுவாளுங்க. இன்னைக்கு இவன் அதை அடிமைத்தனங்கிற பெண் அடிமையுமா அந்த முட்டாள். அடே, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்காக பிள்ளை குட்டிக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வர புருஷனுக்கு ஒரு மனைவியானவள் கை கால் அமுத்தி விட்டு அப்புறம் துயின்றதறிந்து துஞ்சிவாள் மங்க இருங்க அந்த காலத்து பெண்கள். கணவன் தூங்குனதுக்கு அப்புறம் தான் தூங்குவாங்களாம். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குதா? இன்னைக்கு புருஷன் தான் காலையில எழுந்து சோறாக்குறான், கோலம் போடுறான், பிள்ளை குட்டிய பள்ளிக்கூடத்து விடுறான், துணி துவச்சு போடுறான். நிலை மாறி போச்சியா, களி முத்திட்டு. இது எங்க போய் சொல்லு? அதான் சாமி சொன்னாரு, பகவானே சொன்னான், சேவல் கோழி எல்லோ கூவும் என்று சொல்லுவார்கள், பெட்டை தானும் கூவ கண்டேன் சிவனே ஐயா. பெட்டை கோழி தான் கூவும். ஆனா மன்னிக்கணும், சேவல் தானே கூவும். பெட்டை கோழி சிறகு தட்டி கூவும். நான் கலியுகத்துல நீ கூவுதா இல்லையா? தலையில கலந்துக்கு போட்டு கொண்டுறா. எல்லா பெண்களையும் சொல்லல, 1-2 பிசாசுகள் அப்படி இருக்கும் அப்படின்னு பகவான் சொன்னது. குட்டி அழைத்திருவாள் கொள்ளுவாள் கொண்டவனைனா. ஐயோ, காம வரைக்கும் பிள்ளையை கொண்டுட்டு போயிருவா சில பிசாசுகள். பகவான் சொன்னது கலியுகத்துல நடக்கா இல்லையா? நடக்கா இல்லையா? பச்சை பிள்ளைக்கு விஷத்துச்சு கொண்டுறா. பகவான் சொன்னது, மட்டியவர் தாயை மகன் கொள்ளுவான்னா. இவனுக்கு ஆட்சியில பாருங்க இப்படிதான் நடக்குமா? ஏன்னா நீதம் கொள்ளிட்டுங்க. நீதம் சரியா கடைபிடிக்கப்பட்டால் இந்த தப்பு நடக்காதுங்க. இன்னைக்கு பாருங்க, தாய் ஒரு வார்த்தை சொன்னா மகன் தாயை கொண்டுறான். மட்டியவர் தாயை மகன் கொள்ளுவான். பகவான் சொன்னது கழிவு அழிகிற நாள்ல பழுபாவிகள் கையில ஆட்சி சிக்கிக்கும், இவன் முறை தப்பி ஆள்வான். அதனால நாட்டுல பல தொந்தரவுகள் நடக்கும்னா நடக்காலியா? சாமி சொல்றியா? காமோக வெறியால் கணபலிகள் உண்டாகும், மாதாவை பிள்ளை வைப்பு நினைத்திருக்கும், தாதாவை வேலை சந்ததிகள் கொண்டிடுவார், மாட்டின் வயிற்றில் மனிதர் போல் தான் பிறக்கும், கேடானது பெருத்து கொள்வார் சில பேரை, காணிக்கை வேண்டல் கைகூலிதன். எங்க அப்பா சொன்னது சிவபெருமான் வார்த்தை. இந்த கலிகு அழிகிற நாள்ல கொடுங்கோலர்கள் கையில ஆட்சி போயிரும். அப்போ காமோக வெறியால் பலிகள் உண்டாகும். இன்னைக்கு எத்தனை கற்பழிச்சு எத்தனை பிள்ளைகள் கொண்டுட்டானுங்க. இவனுக்கு ஆட்சியில நடக்கா இல்லையா? இதை என் சோழ மண் ஆட்சியில் நடக்குமா? என் மண் ஆட்சியில் நடக்குமாயா? மாறுகால் மாறுகை உடனே தண்டனை. தப்பு பண்ணுவானா? பெண்கள் நிழல கூட தொட மாட்டான். என் மன்ன என் மூவேந்தர்கள் ஆட்சியில. இந்த உனக்கு ஆட்சியில என்னையா நடக்கு? வேட்டை எங்களையுமே ஆட்சி ஒருத்தரும் கிழிக்க முடியாதுங்கிறான். வாயில தான் வந்துட போடா. என் மன்னர் ஆட்சி அங்க பாருங்க. அதுன்னு சொல்றேன், மாதாவை பிள்ளைன்னு வைத்திருக்க விளக்கம் கொடுக்க முடியுமா? கருமம். இவ்வளவு கேவலமான காலம் வரும்னா தாய் தந்தைக்கு உறவு பெரியார் சொன்னார்ல, உறவு கிடையாதுன்னு. அந்த மாதிரி பகவான் சொல்றான். அதனால அவனு புரிஞ்சுக்கிங்க. நமக்கு எதுக்கியா தேவையில்லாம பேசாதீங்க யாரையும். அதனால இவனுக்கு மொத்தத்துல நாடு நாசமா போச்சு. அதான் உண்மை. கலியுகம் அழிய போகுது. தர்மீகம் வர்ற வரைக்கும் இப்படிதான் நடக்கும். ஒன்னும் பண்ண முடியாது. நாட்டை கொடுத்தா அப்படித்தான். அதனால மாட்டின் வயிற்றில் மனிதர் போல் தான் பிறக்காங்க. ஒரு ஆடு மாடை கூட விட்டு வைக்க மாட்டானுங்களாம் காம வெறியில. பகவான் சொன்னது. இந்த அமீர்னு ஒருத்தர் என்ன ஆடு. ஆமா, அவங்களாம் ஒரு ஆளு
அப்புறம் புரிஞ்சுக்கோங்க. இருக்கு 4ஆம் தேதி வரட்டும், அப்புறமா இருக்கு. ஆமா 4ஆம் தேதி வந்து நீங்க போய் கிழிச்சிருவீங்க. ஓ கலியுகம் அழிகிற வரைக்கும் ஒன்றும் பிடுங்க முடியாதுயா. அதுக்காக தர்மம் அயோக்கிய பயலுக்கு தான் காலம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கலியுகம் அழிகிற வரைக்கும் நல்லவன் ஆள முடியாது, நல்லவன் கத்திக்கிட்டே சாக வேண்டியதுதான். சரியா, இதான் நடக்கும். அதனால தர்மயுகம் வர வரைக்கும் அயோக்கிய பயலுக்கு தான் அயோக்கிய பயல்கள் தான் ஆட்சி இருக்கும். கலியுகம் முடிய போகுது, அதனால இப்படிதான் இருக்கும். அதனால என் மன்னராட்சியை சொல்றதுக்கு, குறை சொல்றதுக்கு இந்த கும்பல் எவனுக்கும் தகுதி கிடையாது. இந்த லட்சணத்துல இந்த கமலஹாசன் சேகர் பாபுவை ராஜராஜ சோழன் புகழ்ச்சி வாயில வந்துடும். ஆட்சி அரசியல் வேண்டாம், மண்ணா கட்டி வேண்டாம், இங்க உருப்படாது, நாடு உருப்படாது. நல்லவன் கையில ஆட்சி வந்தா நல்லவன் ஆள முடியாதுயா. நல்லவனுக்கு ஓட்டு போட மாட்டான்யா, இவனுக்கு இலவசம் சொல்றவனுக்கு தான் ஓட்டு போடுவான்யா. வைகையா போன. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய வாசி தண்டம். அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபுலன் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளே. நம சிவாய.